से ध्यान दें। अभी आप सभी दर्शकों के बीच बीएसएफ का थीम सॉन्ग बजने जा रहा है। आप सभी दर्शकों से निवेदन है कृपया अपने स्थान पर बैठकर ही सॉन्ग के पीछे गुनगुनाने का प्रयास करें। एक बार प्रश्न है, अभी आप सभी दर्शकों के बीच बीएसएफ का थीम सॉन्ग बजने जा रहा है। குடியரசு தினத்தை முன்னிட்டு வீரர்களின் அணிவகுப்பு, சாகசம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடியை இறக்கும் அந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. பல்வேறு வீர தீர சாகசங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ராணுவ வீரர்கள். அது தொடர்பான அண்மை காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். குடியரசு தினத்தை முன்னிட்டு அட்டாரி வாகா எல்லையில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியானது தற்போது இறக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடியை இறக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து அங்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வினோத், நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கோலாகலமாக டெல்லியில் கொண்டாடப்பட்டது. டெல்லியை போன்று பிற பகுதிகளிலும் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்கள் பாதுகாப்பு படையினர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய அட்டாரி வாகா எல்லையில தினசரி நடைபெறக்கூடிய இந்த கொடி இறக்கும் நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. காரணம் 77வது குடியரசு தின கொண்டாட்டம். ஒரு பக்கம் குடியரசு தினம் கொண்டாட்டம், காலை மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட நிலையில சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக மூவர்ண கொடியை இறக்க வேண்டும். இது இந்தியாவினுடைய மரபு. இந்த மரபின் அடிப்படையில் தான் இந்தியாவினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய அட்டாரி எல்லை பகுதிகளில் பிஎஸ்எஃப் எனப்படக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையினர் தற்போது இந்த கொடி இறக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் 1 மணி நேரங்கள் இந்த நிகழ்ச்சி தொடரும். தற்போது தொடக்க நிலையில பிஎஸ்எஃப் வீராங்கனைகள் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. இதனை தொடர்ந்து அணிவகுப்பு மரியாதை என்பதும் நடைபெறும். தினசரி இதனை பார்ப்பதற்கு பார்வையாளர்களுக்கு பிஎஸ்எஃப் எனப்படக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை உரிய அனுமதியை வழங்கி பார்வையாளர்களை இந்திய எல்லை பகுதிகளுக்குள் அனுமதித்து வரக்கூடிய நிலையில இன்று கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அட்டாரி என்பது இந்தியாவினுடைய எல்லை பகுதி, வாகா என்பது பாகிஸ்தானுடைய எல்லை பகுதி. இந்த அட்டாரி வாகா எல்லை பகுதிகளில் நடைபெறக்கூடிய பீட்டிங் ரீட்ரீட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கொடி இறக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் உலக புகழ் பெற்றது. பல்வேறு வெளிநாட்டவர்கள் கூட இதனை காண்பதற்காக வருவார்கள். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் நாட்டினுடைய 77வது குடியரசு தினம் என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய கொடி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது வெகு விமர்சையாக தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படையினர் மிடுக்கான உடை அணிந்து அதிநவீன போர் உபகரணங்களை கையில் வைத்துக் கொண்டு அணிவகுப்பு மரியாதையை நடத்துவார்கள். பிறகு மூவர்ண கொடி என்பது உரிய மரியாதையோடு இறக்கப்பட்டு அதனை மீண்டும் பாதுகாப்பாக கொண்டு செல்வார்கள். இது அட்டாரி எல்லை பகுதிகளுக்குள்ள இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்படும். இதே போல வாகா எல்லை பகுதிகளுக்குள்ள பாகிஸ்தான் அவர்களுடைய பாதுகாப்பு படையை வைத்து மேற்கொள்வார்கள். இன்றைய தினம் குடியரசு தின நிகழ்ச்சி என்ற ஒரு காரணத்தால் கூடுதலான சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை எல்லாம் இந்த கண்கவர் சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் காண்பதற்காக திரளான பார்வையாளர்களும் குழுமி இருக்கிறார்கள். 2 நாடுகளுடைய முக்கியமான எல்லை பகுதி என்ற ஒரு காரணத்தால் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் குடியரசு தினம் என்ற ஒரு காரணத்தினால் அங்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு பிஎஸ்எஃப் அதிகாரிகள் தங்களுடைய வாழ்த்துக்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கொடி இறக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது பிஎஸ்எஃப் வீரர்களுடைய மிடுக்கான அணிவகுப்போடு நடைபெற இருக்கிறது. வினோத்.